ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் மேக்ஸ் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷனல் அனாலிசிஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்னென்ன இருக்குங்கிறதையும் அதோட ஆன்சரையும் எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா, இஃப் பி அண்ட் பி டேஷ் ஆர் பேனாக் ஸ்பேசஸ் and if T is continuous linear transformation of B onto B dash, then ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பி அண்ட் பி டேஷ்ங்கிறது பேனாக் ஸ்பேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பி அண்ட் பி டேஷ்ங்கிறது பேனாக் ஸ்பேஸு. இஃப் டி இஸ் கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. டிங்கிறது ஒரு கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், பி டு பி ஆன் டு பி டேஷ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது வந்து கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு என்ன கண்டிஷன் கிடைக்கும்? டி மேப்ஸ் ஓப்பன் செட்ஸ் இன்டூ ஓப்பன் செட்ஸ், டி மேப்ஸ் ஓப்பன் செட்ஸ் இன்டூ க்ளோஸ்டு செட்ஸ், T maps closed set into closed set, T maps closed sets into open sets. ஸோ இது வந்து பியும் பி டேஷை பற்றி தான். இது ரெண்டும் பேனாக் ஸ்பேஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பியும் பி டேஷும் ஓப்பன் செட்டாக இருக்குமா இல்லை க்ளோஸ்டு செட்டாக இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஆன்சர் சொல்ல போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா ஓப்பன் மேப்பிங் தியரம். ஓப்பன் மேப்பிங் தியரம் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஓப்பன் மேப்பிங் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். ஓப்பன் மேப்பிங் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓப்பன் மேப்பிங் அப்படிங்கிறது என்னென்னா எக்ஸு ஒய்ங்கிற ரெண்டு நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் எடுத்துக்கிறேன். லெட் எக்ஸ் அண்ட் ஒய் பி அ நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ். லீனியர் ஸ்பேஸ், ஓகேவா, நார்ம்டு லீனியர் ஸ்பேஸு. இதில் டி ஃப்ரம் எக்ஸ் டு ஒய், டி ஃப்ரம் எக்ஸ் டு ஒய்ங்கிறது என்னென்னா பவுண்டட் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பவுண்டட் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். தென் டி இஸ் கால்ட் ஆன் ஓப்பன் மேப்பிங். இந்த டீயை தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஓப்பன் மேப்பிங் அப்படின்னு சொல்லுவேன். ஓப்பன் மேப்பிங் எப்போ அப்படின்னா ஓப்பன் மேப்பிங் எப்போ சொல்லுவேன் அப்படின்னா இஃப் டி ஆஃப் ஜி இஸ் ஓப்பன், டி ஆஃப் ஜி இஸ் ஓப்பன் செட் இன் ஒய், ஓப்பன் செட் இன் ஒய். அதே மாதிரி வென் எப்பன்னா ஜி இஸ் அ ஓப்பன் செட் இன் எக்ஸு. ஸோ என்னென்னா எக்ஸ் ஒய்ங்கிறது ரெண்டு லாம்டு லீனியர் ஸ்பேஸு. இந்த லாம்டு லீனியர் ஸ்பேஸை வச்சு நான் ஒரு பவுண்டர் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறேன். டி ஃப்ரம் எக்ஸ் டு ஒய்ங்கிற ஒரு பவுண்டர் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறேன். இதில் டீயை நான் எப்போ ஓப்பன் மேப்பிங் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னா டி ஆஃப் ஜிங்கிறது ஒயில் ஓப்பன் செட்டாகவும் ஜிங்கிறது எக்ஸில் ஓப்பன் செட்டாகவும் இருந்தது அப்படின்னா அந்த டீயை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஓப்பன் மேப்பிங் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதை பொறுத்து ஒரு ஓப்பன் மேப்பிங் தியரம்னு ஒன்று இருக்குது. ஸோ ஓப்பன் மேப்பிங் தியரம், அது ஓப்பன் மேப்பிங் டெஃபனிஷன், ஓப்பன் மேப்பிங் தியரம்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த தியரம் ரிசல்ட் என்ன அப்படின்னா அந்த தியரத்தோட ரிசல்ட் என்னென்னா இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் பேனாக் ஸ்பேசஸ், எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் பேனாக் ஸ்பேசஸ் அண்ட் இஃப் டி இஸ் அ கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், டி இஸ் அ கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ கொஸ்டின் கொடுத்துருக்கதான் linear transformation of x onto y, x onto y, x onto y, then T is open mapping. ஸோ இப்போ தெரியுதா நான் எதுக்கு ஓப்பன் மேப்பிங் டெஃபனிஷன் சொன்னேன்னு. பேனாக்ஸ் அதாவது ஓப்பன் மேப்பிங் தியரம்ங்கிறது என்னென்னா எக்ஸ் ஒய்ங்கிறது பேனாக் ஸ்பேஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பியும் பி டேஷும் பேனாக் ஸ்பேஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் இஃப் டி இஸ் கண்டினியூஸ் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், சேம் அதே தான் இருக்குது. டி இஸ் கண்டினியூஸ் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய், எக்ஸ் அண்ட் ஒய்யை பொறுத்து எக்ஸ் ஆன் டு ஒய்யை பொறுத்து கண்டினியூஸ் மேப்பிங் சொல்லியிருக்காங்க. தென் டி மேப்ஸ்ன்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா டீங்கிறது ஓப்பன் மேப்பிங், டீங்கிறது ஓப்பன் மேப்பிங் இருக்குது. ஸோ டீங்கிறது ஓப்பன் மேப்பிங் அப்படின்னா எனக்கு என்னவா இருக்கும், டி ஆஃப் ஜிங்கிறது ஓப்பன் செட் இன் ஒய்யாக இருக்கும், ஜிங்கிறது ஓப்பன் செட் இன் எக்ஸாக இருக்கும். அப்போ ரெண்டுமே என்னவாக தான் இருக்கும், ஓப்பன் செட்டாக தான் இருக்கும். பியும் பி டேஷும் ஓப்பன் செட்டாக தான் இருக்கும். அப்போ டி மேப்ஸ் ஓப்பன் செட்ஸ் இன்டு ஓப்பன் செட்ஸ். ஸோ ஆன்சர் ஏ.
நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா, இஃப் n and n dash be a normed linear spaces, then n cross n dash is a normed linear space with norm of x comma y greater than or equal to norm of x plus norm of y, norm of x comma y less than or equal to norm of x plus norm of y, norm of x comma y equal to norm of x plus norm of y, norm of x comma y equal to norm of x into norm of y. ஸோ ஆன்சர் பார்க்கலாம். என்னும் என் டேஷும் நார்மல் லீனியர் ஸ்பேஸ்னு சொல்லியிருக்காங்க. என் கிராஸ் என் டேஷுங்கிறது நார்மல் லீனியர் ஸ்பேஸாக இருக்கும். எந்த கண்டிஷனை பொறுத்து இது நார்மல் லீனியர் ஸ்பேஸாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ ஆப்ஷன்ஸ் பி ரெண்டுமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருக்குது. ஸோ ஈக்குவல்ட்டில் உள்ளதை எடுத்து ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இன்இக்வாலிட்டி வேண்டாம், ஈக்குவாலிட்டி எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணி பார்த்துட்டு அது சரிப்பட்டு வரல அப்படின்னா ஏபிக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆப்ஷன் சியை செக் பண்ணுறேன். ஸோ ஆப்ஷன் சி என்ன இருக்குது, நார்ம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் நார்ம் ஆஃப் ஒய்ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷனை செக் பண்ண போகிறேன். நார்மல் லீனியர் ஸ்பேஸோட ஃபஸ்ட்டு கண்டிஷனை செக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நார்ம் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு, ஸோ நார்ம் ஆஃப் இதை வந்து நார்ம் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் நார்ம் ஆஃப் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோமா. ஸோ நார்ம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், சாரி இன்னர் ப்ராடக்ட் கிடையாது, நார்ம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு எடுத்துக்குவோம். கண்டிப்பாக இது வந்து எனக்கு என்னவாக தான் இருக்கும்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். இந்த நாமோட எக்ஸோட வேல்யூ நாம் ஒய்யோட வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். ஏன் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லணும்னா என் டேஷ்லேருந்து தான் கண்டிப்பாக எடுத்துருப்போம். ஸோ ரெண்டுமே நமக்கு நார்மல் லீனியர் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இதோட வேல்யூ கண்டிப்பாக கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். ஸோ இது ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாமா. அப்போ நாம் ஆஃப் எக்ஸு கமா ஒய்யும் எனக்கு என்னவாக தான் இருக்கும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ எல்லா எக்ஸ் கமா ஒய்க்கும் எனக்கு என் கிராஸ் என் டேஷில் இருக்கிற எல்லாத்துக்குமே எனக்கு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனால் ஃபஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். ஸோ செகண்ட் கண்டிஷன் எடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ நார்மல் லீனியர் ஸ்பேஸோட செகண்ட் கண்டிஷன் நார்ம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், நார்ம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 0 இஃப் அண்ட் ஒன்லி இஃப். ஸோ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் தான் வருது. ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இதில் வந்து நார்ம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் நார்ம் ஆஃப் ஒய்ன்னு பிரிச்சுக்கலாம். நார்ம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் நார்ம் ஆஃப் ஒய் இது ஈக்குவல் டு 0 தான். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனில் பார்த்தோம். ஸோ இது ஈக்குவல் டு 0னா கண்டிப்பாக எனக்கு என்னவாக இருக்கும்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் நார்ம் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அந்த மாதிரி நார்ம் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம், நார்ம் ஆஃப் வேல்யூ 0ங்கிறதால எக்ஸ் ஈக்குவல் டு 0, அந்த மாதிரி ஒய் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிடலாம். அப்போ எக்ஸ் ஒய்ங்கிறது என்ன சொல்லிடலாம், 0ன்னு சொல்லிடலாமா. அப்போ எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 0 கமா 0ன்னு வந்துடும். ஸோ செகண்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட். ஃபஸ்ட்டு ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் கண்டிஷன் எடுத்துக்குவோம். தேர்ட் கண்டிஷனில் ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்குவோம். நார்ம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் ஆர் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ், அதாவது ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி செக் பண்ணுவோம். ஸோ நார்மல் லீனியர் ஸ்பேஸில் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியை செக் பண்ணுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்குவோம். ஸோ ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்குவோமா. அப்போ நார்ம் ஆஃப் x1 கமா y1 ப்ளஸ் x2 கமா y2 ஈக்குவல் டு, இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்க போகிறேன். அந்த மாதிரி ஒய் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்க போகிறேன். அப்போ ப்ளஸ் பண்ணனா எனக்கு என்ன வந்துடும், x1 ப்ளஸ் x2 கமா y1 ப்ளஸ் y2 அப்படிங்கிற எலமெண்ட் கிடச்சிடும். ஓகே தானே, நாம்குள்ள இந்த எலமெண்ட் கிடச்சிடும். ஸோ இப்போ ரெண்டு நாமையும் பிரிச்சுக்கலாமா இண்டிவிஜுவலாக. ஸோ நார்ம் ஆஃப் x1 கமா x1 ப்ளஸ் x2 கமா சாரி கம்மா கிடையாது ப்ளஸ், இங்கே நார்ம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் தானே எடுத்துக்கிட்டோம். ஸோ நார்ம் ஆஃப் y1 ப்ளஸ் y2. ஸோ இதையும் தனித்தனியாக நம்ம பிரிச்சிடலாம். நார்ம் ஆஃப் ப்ளஸில் தானே இருக்குது. ஸோ நார்ம் ஆஃப் x1 ப்ளஸ் நார்ம் ஆஃப் x2 ப்ளஸ் நார்ம் ஆஃப் y1 ப்ளஸ் நார்ம் ஆஃப் y2 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இது வந்து எண்ணில் உள்ள எலமெண்ட்டாக இருக்கும். இது வந்து என் டேஷில் உள்ள எலமெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, இது எண்ணு, இது என் டேஷில் உள்ள எலமெண்ட்டு. இப்போது எனக்கு வந்து எண்ணும் என் டேஷும் என்னென்னா நார்மல் லீனியர் ஸ்பேஸ். ஸோ அது எனக்கு என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ என்னன்னா நார்ம் ஆஃப் x1 ப்ளஸ் நார்ம் ஆஃப் x2 x2 less than or equal to இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்துடும். ஓகே தானே, பிரிக்கும்போது நமக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்துடும். ஸோ இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வந்துடும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் x1 ப்ளஸ் x2. ஓகே தானே.
ஸோ மாடுலஸ் ஆஃப்னு தான் வரும். அப்போ இதுலேருந்து என்ன வந்துடும்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறப்ப எனக்கு இது வந்து என்ன ஆகிடும்னா பிரிச்சுக்கலாமா இதை திரும்ப நாம் ஆஃப் x1, y1 இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு திரும்ப நாம் ஆஃப் x1, y1 பிரிச்சுக்கலாம். அதே மாதிரி ப்ளஸ்ஸு நாம் ஆஃப் x2, y2 பிரிச்சுக்கலாம். ஏன்னா எல்லாமே தான் இண்டிவிஜுவலாக பிரிச்சுட்டோமே. ஸோ இது வந்து ஈக்குவல் ஆகிடுச்சு. ஓகேவா? அப்போ மாடுலஸ் ஆஃப் நாம் ஆஃப் x1, y1 ப்ளஸ்ஸு x2, y2 எனக்கு என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சுன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நாம் ஆஃப் x1, y1 ப்ளஸ்ஸு நாம் ஆஃப் x2, y2ங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஸோ தேர்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கண்டிஷனை செக் பண்ணுவோம். ஸோ ஃபோர்த் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஆல்ஃபா இன்ட்டு x, y. ஓகேவா? நாம் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு x, y ஈக்குவல் டு எப்படி மல்டிபிள் பண்ணிக்கலாமா உள்ள ஆல்ஃபா x, ஆல்ஃபா ஒய்ன்னு பிரிச்சுக்கலாம். ஓகே தானே? இப்போ தனித்தனியாக இண்டிவிஜுவலாக பிரித்தோம் அப்படின்னா நாம் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸு ப்ளஸ்ஸு நாம் ஆஃப் ஆல்ஃபா ஒய். ஆக்சுவலாக இது என்ன நாமினல் லீனியர் ஸ்பேஸில் உள்ள எலமெண்ட்டு. அப்போ மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு நாம் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு நாம் ஆஃப் ஒய்ன்னு வந்துடும். இப்போ ரெண்டுலேயுமே மாடுலஸ் ஆல்ஃபா இருக்குது. ஸோ மாடுலஸ் ஆல்ஃபாவை காமனாக வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா உள்ள என்ன இருக்கும் நாம் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் நாம் ஆஃப் ஒய்ங்கிறது இருக்கும். ஸோ இது எனக்கு என்னென்னா மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு நாம் ஆஃப் எக்ஸ், ஒய்ன்னு சொல்லிடுவேண்ணா. ஸோ எனக்கு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஃபோர்த்து கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஸோ ஃபோர்த்து கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால எனக்கு வந்து n கிராஸ் n டேஷுங்கிறது எந்த கண்டிஷனை பொறுத்து நாமினல் லீனியர் ஸ்பேஸாக இருக்கும்னா சிங்கிற கண்டிஷனை பொறுத்து நாமினல் லீனியர் ஸ்பேஸாக இருக்கும். ஸோ நாம் ஆஃப் எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு நாம் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் நாம் ஆஃப் ஒய்ங்கிற இந்த கண்டிஷனை பொறுத்து நாமினல் லீனியர் ஸ்பேஸாக. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா இஃப் எக்ஸ், ஒய், இசட் காமா belongs to Hilbert space, then எக்ஸ், ஒய், இசட்டு, காமா எல்லாமே எதில் இருக்குன்னா ஹில்பர்ட் ஸ்பேஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹில்பர்ட் ஸ்பேஸுங்கிறப்ப எனக்கு என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸு, பீட்டா ஒய் மைனஸ் காமா இசட் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸு, பீட்டா ஒய் ப்ளஸ்ஸு இதை நான் எப்படி எடுத்துக்கலாமா மைனஸ் காமான்னு எடுத்துக்கலாமா மைனஸ் காமா இன்ட்டு இசட்டுன்னு எடுத்துக்கிறேன். இப்போது எனக்கு பீட்டா இது ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சுக்கோமே. எக்ஸு, பீட்டா ஒய் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ், பீட்டா ஒய் ப்ளஸ்ஸு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸு, மைனஸ் காமா இசட்டுன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ரெண்டு டேமாக பிரிச்சுக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பீட்டாவை வெளியில் எடுக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்கேலார். ஸோ இந்த ஸ்கேலார் எனக்கு வெளியில் எடுக்கும்போது ஃபஸ்ட் எலமெண்ட்லேருந்து வெளியில் எடுத்தேன் அப்படின்னா பீட்டா மட்டும்தான் வரும். செகண்ட் எலமெண்ட்லேருந்து வெளியில் எடுத்தேன்னா பீட்டா பார்னு வரும். ஸோ பீட்டா பார் இன்ட்டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ், ஒய் ப்ளஸ் சேம் அதே தான் மைனஸ் காமா ஹோல் பார் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ், இசட்டுன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம்னா பீட்டா பார் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ், ஒய் மைனஸ் காமா பார் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ், இசட்டுன்னு வந்துடும். ஸோ இது வந்து மைனஸ் காமா பாருங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா மைனஸ் காமா பாருக்கு ஈக்குவல். ஸோ அதனால் இப்படி மாற்றிக்கலாம். இப்போ இந்த கண்டிஷன் இருக்கான்னு பார்ப்போம். கண்டிஷனில் ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனே அதான் இருக்குது. இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ், பீட்டா ஒய் மைனஸ் காமா இசட் ஈக்குவல் டு பீட்டா பார் இன்ட்டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ், ஒய் மைனஸ் காமா பார் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ், இசட். ஸோ இதுதான் ஆன்சர். மற்றதையும் பார்த்துக்கோங்க. இங்கே பீட்டான் இருக்குது. ஸோ இது ராங்கு. இங்கே பீட்டா வரக்கூடாது, பீட்டா பார் வரணும். இங்கே வந்து ஆல்ஃபா எக்ஸு மைனஸ் பீட்டாங்கிறப்ப இங்கே ஆல்ஃபா பார் வரக்கூடாது, ஆல்ஃபா மட்டும்தான் வரணும். ஆனால் இங்கே பீட்டா பார் வரணும். ஸோ அதனால் இதுவும் தப்பு. அடுத்ததில் வந்து மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ அதனால் இது ராங். ஸோ ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா T is an operator on a Hilbert space H, then for all x, y belongs to H. Tங்கிறது ஆப்ரேட்டர், ஹில்பர்ட் ஸ்பேஸில் உள்ள ஆப்ரேட்டர்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ், ஒய்ங்கிறது பிலாங்ஸ் டு ஹச்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ், ஒய் பிலாங்ஸ் டு T. இதில் Tங்கிறது என்னென்னா ஆப்ரேட்டர், ஹில்பர்ட் ஸ்பேஸில் உள்ள ஆப்ரேட்டர். ஸோ ஆப்ரேட்டரோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் Tx, y ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்,
டி ஸ்டார் ஒய் இதுதான் ஆப்ரேட்டரோட டெஃபனிஷன். இதில் டி ஸ்டாருங்கிறது என்னென்னா அஜெயிண்ட் ஆஃப் டி, ஓகேவா, அஜெயிண்ட் ஆஃப் டின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ஆப்ரேட்டரோட கண்டிஷன். ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ பி தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இஃப் டி பி ஏ நார்மல் ஆப்ரேட்டர் ஆன் எ ஃபைனைட் டைமென்ஷனல் Hilbert space H with sigma of t equal to norm of sigma of t equal to lambda 1 lambda 2 and so on lambda m, then we have, so இது வந்து ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, let t be a normal operator on a finite dimensional Hilbert space H with sigma of t equal to lambda 1 lambda 2 and so on lambda m, then எனக்கு என்னென்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் டி இஸ் செல்ஃப் அட்ஜாயிண்ட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் லாம்டா ஐ இஸ் ரியல். ஸோ அடுத்தது செகண்ட் கண்டிஷன் என்னென்னா, டி இஸ் பாசிட்டிவ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் லாம்டா ஐ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அடுத்தது தேர்ட் ஒன், T is unitary if and only if modulus of lambda I equal to 1 for each I. ஸோ இது 3 கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த 3 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் இங்கே இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் T is positive if and only if each lambda I greater than or equal to 0 சொல்லியிருக்காங்க. நமக்கு if and only if lambda I greater than or equal to 0. ஸோ செகண்ட் கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபைடு. அடுத்தது டி இஸ் யூனிட்டரி இஃப் அண்ட் ஒன்லி லாம்டா ஐ நாட் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க, ஆனால் நமக்கு ஈக்குவல் டு 1. அடுத்தது டீங்கிறது செல்ஃப் அட்ஜாயிண்ட் இஃப் அண்ட் ஒன்லி லாம்டா ஐங்கிறது காம்ப்ளெக்ஸ்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் ரியல். ஸோ பி மட்டும் தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ பிங்கிறது நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா, எ மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் எ பேனாக் ஸ்பேஸ் இஃப். ஒரு மெட்ரிக் ஸ்பேஸை நான் எப்போ பேனாக் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவேன்? ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் எ பேனாக் ஸ்பேஸ் இஃப் எப்போ சொல்லுவேன் அப்படிங்கிறது தான். ஸோ டெஃபினேஷன் பார்க்கலாம். இது வந்து டெஃபினேஷன் தான் ஆக்சுவலாக. எ மெட்ரிக் ஸ்பேஸ் பேனாக் ஸ்பேஸோட டெஃபினேஷன், எ மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் எ பேனாக் ஸ்பேஸ் இஃப் இட் இஸ் நார்ம்டு லீனியர் அண்ட் கம்ப்ளீட். ஒரு மெட்ரிக் ஸ்பேஸை நான் எப்போ பேனாக் ஸ்பேஸுன்னு சொல்லுவேன் அப்படின்னா, அது வந்து நார்ம்டு லீனியராகவும் கம்ப்ளீட்டாகவும் இருந்தது அப்படின்னா அந்த மெட்ரிக் ஸ்பேஸை நான் பேனாக் ஸ்பேஸுன்னு சொல்லுவேன். ஸோ இங்கே என்ன கண்டிஷன், ஃபஸ்ட்டு இருக்கிறது நார்ம்டு லீனியர் மட்டும் கொடுத்துருக்காங்க, ஸோ இது கிடையாது. அடுத்து நார்ம்டு லீனியர் காம்பேக்ட்னு கொடுத்துருக்காங்க, ஸோ அதுவும் கிடையாது. அடுத்து கொடுத்துருக்கிறது காம்பேக்ட் அண்ட் கனெக்டட்னு கொடுத்துருக்காங்க, ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது. ஸோ டி தான் ஆன்சர். ஸோ டியில் என்ன இருக்குன்னா, நார்ம்டு லீனியர் அண்ட் கம்ப்ளீட் அப்படின்னு இருக்குது. ஸோ நம்மளோட ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா, ஃபார் எனி ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் x1 x2 and so on xn and y1 y2 y3 and so on yn, summation I equal to 1 to n modulus of xi yi less than or equal to summation I equal to 1 to n modulus of xi whole power p whole power 1 by p summation I equal to 1 to n modulus of yi q whole power 1 by q under the condition. ஸோ இது வந்து என்ன இன்இக்வாலிட்டி அப்படின்னா, இந்த இன்இக்வாலிட்டிக்கு ஒரு பேர் இருக்குது. அது என்ன பேர் அப்படின்னா, ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி. இந்த இன்இக்வாலிட்டியோட பேர் என்ன அப்படின்னா, ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி. ஸோ ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி என்ன அப்படின்னா, x1 x2 இந்த இது x1 y இது ரெண்டுமே என்னவாக இருக்குன்னா, ரியலாகவும் இருக்கலாம் இல்லை காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கலாம். ஸோ எனக்கு என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னா, p greater than 1 இருக்கும். அண்டு q எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா, q is defined by 1 by p plus 1 by q equal to 1. தென் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இந்த கண்டிஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். p greater than 1, ஃபஸ்ட்டு b less than 1 இருக்குது, ஸோ அது கிடையாது. அடுத்து b greater than 1 இருக்குது, ஓகே. அடுத்த கண்டிஷன் பார்ப்போம். q எப்படி இருக்குன்னா 1 by p minus 1 by qன்னு கொடுத்துருக்காங்க, நமக்கு ப்ளஸ் தான், ஸோ இது கிடையாது. தேர்ட் கண்டிஷன் பார்ப்போம். p greater than 1, ஸோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. qங்கிறது எப்படி இருக்கும், 1 by p plus 1 by q equal to 1, ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம்.
A complete normed linear space. A complete normed linear space தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா Banach space அப்படின்னு சொல்லுவோம். ஸோ Banach space டெஃபினேஷன் பார்த்தோம் இல்லையா, கம்ப்ளீட்டாகவும் இருக்கணும், நார்ம்டு லீனியராகவும் இருக்கணும். ஸோ அப்போ Banach spaceங்கிறது ஒரு கம்ப்ளீட் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். M is closed linear subspace of a normed linear space X. If X is a Banach space, then the following is also a Banach space. இது வந்து ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? M is closed subspace of a Banach space. ஸோ Banach space ஸோ என்ன அப்படின்னா let M be a closed subspace. Quotient space. எதை quotient spaceன்னு சொல்லுவேன் அப்படின்னா, quotient space x by m is a Banach space. X by m is a Banach space. Then the norm எப்படி கிடைக்கும் அப்படின்னா, norm of x plus m equal to infimum of norm of x plus m such that m belongs to m. Quotient space ஓட definition. ஸோ quotient space படி x plus mங்கிறது தான் Banach space. ஆன்சர் வந்து x by mங்கிறது தான் Banach space. x plus mங்கிறது டிஃபைன் பண்ணணும். ஸோ x by mங்கிறது Banach space. Next question பார்க்கலாம். Let x be a Banach algebra and x belongs to x. Then the spectral radium R of x is spectral radium R of x. So spectral radium R of x equal to limit n tends to infinity norm of x power n whole power 1 by n. So இதுதான் வந்து spectral radius. ஸோ ரேடியஸ் என்ன இருக்குது ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 2 projects B and Q on a Hilbert space H are set to be orthogonal. பியும் Qவும் என்னென்னா ப்ரொஜெக்ஷன் சொல்லிட்டாங்க. இது ரெண்டும் எப்போ ஆர்த்தோகனலாக இருக்கும். ஸோ கண்டிஷன் கேட்டுருக்காங்க. எப்போ ஆர்த்தோகனலாக இருக்குன்னா, ஆர்த்தோகனல் டெஃபினிஷன் PQ ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது. அப்போ தேர்ட் சி தான் ஆன்சர். PQ ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரொஜெக்ஷன்ஸ் Pயும் Qவும் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு டெஃபினேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின். E is a real normed linear space and M is a linear subspace of E if F belongs to M star, then there is a G belongs to E star such that F contains G. and என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈங்கிறது ரியல் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ். அடுத்தது எஃப் பிலாங்ஸ் டு எம் ஸ்டார்னு சொல்லியிருக்காங்க. எம்ங்கிறது இங்கே என்னென்னா லீனியர் ஸ்பேஸு, ஈயில் உள்ள லீனியர் சப்ஸ்பேஸு. ஜிங்கிறது பிலாங்ஸ் டு இ ஸ்டார்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் எஃப் கண்டைன்ஸ் டு ஜியோட சப்செட்டு எஃப். இப்படி இருக்கும்போது எனக்கு என்ன கண்டிஷன் கேட்டிருக்காங்க. இது வந்து ஹேண்ட் பேனாக் தியரம் சொல்லுவோம். ஹேண்ட் பேனாக் தியரம் அதுலேருந்து தான் ரிசல்ட் சொல்ல போகிறோம். ஹேண்ட்பேக் தியரம் யூஸ் பண்ணி தான் ரிசல்ட் சொல்ல போகிறேன். ஸோ ஹேண்ட்பேக் தியரம் என்ன அப்படின்னா, ஈங்கிறது ரியல் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸு, எம்ங்கிறது லீனியர் சப்ஸ்பேஸு. இப்படி இருக்கும்போது எஃப் பிலாங்ஸ் டு எம் ஸ்டாராகவும் ஜி பிலாங்ஸ் டு இ ஸ்டாராகவும் இருக்கும்போது சச் தட் எஃப் கண்டைன்ஸ் டு ஜி அண்டு என்னென்னா நார்ம் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் ஜி. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். அப்போ நார்ம் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் ஜி. ஓகேவா? ஈக்குவாலிட்டி இங்கிட்டு சேஞ்ச் இருந்தாலும் ஈக்குவல் தான். நமக்கு இங்கே இன்இக்வாலிட்டி கொடுக்கல, ஈக்குவல்ட்டு தான். ஸோ நன் ஆஃப் தீஸ் இதுவும் கிடையாது, ஈக்குவல்ட்டு தான் நம்மளோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து X is a Banach space, Y is a normed linear space, T is a bounded linear transformation from onto Y, X onto Y, then T is open mapping. இது வந்து open mapping theorem. ஃபஸ்ட்டு கொஷினில் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்துருக்காங்க, ஓப்பன் மேப்பிங் தியரம். ஸோ இது வந்து ஓப்பன் மேப்பிங். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 1 less than or equal to p less than or equal to infinity and f comma g belongs to LP of x. இதில் f gங்கிறது காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு மெஷரபிள் ஃபங்க்ஷன். தென் த மினிஸ்கிஸ் இன்இக்வாலிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் டெஃபினிஷன். மினிஸ்கிஸ் இன்இக்வாலிட்டி மட்டும் என்னென்னு பார்ப்போம்.
ஸ்டேட்மெண்ட்டை தான். ஆனால் எஃப் நாம் ஆஃப் எஃப் ப்ளஸ் ஜி ஓவர் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நாம் ஆஃப் எஃப் ஓவர் பி ப்ளஸ் நாம் ஆஃப் ஜி ஓவர் பி. ஸோ இதுதான் ஆன்சர். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு இருக்கும். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ட்டு எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு கண்டிஷன்லேயே இருக்குது. நாம் ஆஃப் எக்ஸ் எஃப் ப்ளஸ் நாம் ஆஃப் பி. ஸோ ஆன்சர் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா, இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் நான் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் தென் num of x plus y whole squared plus num of x minus y whole squared equal to 2 into num of x squared plus num of y squared plus 4 into num of x num of y. ஸோ எக்ஸும் ஒய் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸாக இருக்கும்போது நமக்கு என்ன கண்டிஷன், 4 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஆக்சுவலாக வந்து பேரலோகிராம் லான்னு சொல்லிட்டு ஒரு லா இருக்குது. ஸோ அதோட ரிசல்ட்டு parallelogram result by parallelogram law. என்ன லா அப்படின்னா, num of x plus y whole squared plus num of x minus y whole squared equal to 2 into num of x squared plus num of y squared. இதுதான் வந்து parallelogram law. ஸோ இதுதான் ஆன்சர். இங்கே 2 இல்லை, இங்கே 2 இருக்குது. ஸோ சி தான் ஆன்சர். மற்ற 3 ராங். ஸோ சி தான் parallelogram law அப்படி நமக்கு கரெக்டு. ஸோ சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்னக்கா, இஃப் பி ஆஃப் எக்ஸ் இஸ் த செட் ஆஃப் ஆல் பவுண்டட் லீனியர் ஆப்ரேட்டர்ஸ் ஆன் ஏ ஹில்பர்ட் ஸ்பேஸ் எக்ஸ், டி பிலாங்ஸ் டு P of x, T belongs to P of x, then the adjoint of T is T star defined by. ஸோ adjoint Tங்கிறது ஒரு ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ T ஸ்டார்ங்கிறது adjointன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம்? ஸோ T ஸ்டார் இது வந்து ஆல்ரெடி பார்த்தோம்ல ஆப்ரேட்டர் டெஃபினிஷன். ஸோ அந்த டெஃபினிஷன் படி தான். ஸோ என்ன கண்டிஷன்னா, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் TX, Y ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் X, T ஸ்டார் Y. இதுதான் ஆன்சர். ஸோ பி தான் ஆன்சர். நமக்கு எக்ஸ் ஒய் ரெண்டுமே கேபிட்டல் எக்ஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆன்சர் பி. ஆப்ரேட்டர் டீயாக இருக்கும்போது நமக்கு இதான் டெஃபினேஷன். இதில் டி ஸ்டாருங்கிறது அட்ஜாயிண்ட். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இஃப் எக்ஸ் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் பேனாக் அல்ஜிப்ரா அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸு, த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் எக்ஸ் டினோட்டட் பை சிக்மா ஆஃப் எக்ஸ் இஸ் த செட். ஸோ ஸ்பெக்ட்ரமோட டெஃபினேஷன். ஓகேவா? ஸோ என்ன டெஃபினேஷன் பார்ப்போம். ஃபார் எனி ஃபீல்டு, ஃபார் எனி fixed x in x, capital X, the set sigma of x equal to lambda belongs to C such that x minus lambda is not invertible in X is called the spectrum of X. ஓகேவா? ஸோ ஸ்பெக்ட்ரம் ஆஃப் எக்ஸுங்கிறது சிக்மா ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா பிலாங்ஸ் டு சி சச் தட் எக்ஸ் மைனஸ் லாம்டா இஸ் நாட் இன்வெர்டிபிள். ஸோ லாம்டா பிலாங்ஸ் டு சி ரெண்டு கண்டிஷன் தான். பிசியில் பாருங்கள், இதில் இன்வெர்டிபிள்னு கொடுத்துருக்காங்க, இது நாட் இன்வெர்டிபிள். ஸோ நாட் இன்வெர்டிபிள் தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின், பி ஆஃப் எக்ஸ் இஸ் த செட் ஆஃப் ஆல் பவுண்டட் லீனியர் ஆப்ரேட்டர்ஸ் ஆன் எ ஹில்பர்ட் ஸ்பேஸ் H. The mapping T2 T star of B of x into itself has the following property. For T1 T2 belongs to B of x, T1 T star T2 whole star equal to T2 star T1 star. ஸோ 3 கண்டிஷன், இன்னும் 4 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கண்டிஷன் பார்ப்போம். ஸோ பி ஆஃப் எக்ஸ்ங்கிறது பவுண்டர் லீனியர் ஆப்ரேட்டர்ஸ். இதில் வந்து மேப்பிங் T2 T ஸ்டார்னு எடுத்துக்கிறாங்க. ரெண்டு மேப்பிங் எடுத்துக்கிறாங்க. பி ஆஃப் எக்ஸ்லேருந்து T2 T ஸ்டார்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ என்ன ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னா, T1 T2 whole star equal to T2 star T1 star. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ T1 T2 whole star equal to T2 star T1 star. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் வந்து, if P greater than 1 and Q is defined by 1 by P,
plus 1 by q equal to 1, and for f and g two complex valued measurable functions such that f belongs to LP of x, q belongs to LQ of x, then the Holder's inequality. ஸோ இப்படி இருக்கும்போது ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி என்னன்னா இன்டெக்ரல் ஓவர் எக்ஸு integral over fx modulus of fg into d mu less than or equal to norm of fp into norm of gq. ஸோ இதுதான் ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி. ஓகேவா? ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி இது எங்கே இருக்குன்னு பாருங்கள். ரெண்டுலேயுமே எஃப் வந்து மாடுலஸ் வந்து எஃப்ஜிக்கு மட்டும் தான் வரணும். ஸோ மாடுலஸ் எஃப்ஜி இன்ட்டு டிக்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ ரெண்டில் தான் மாடுலஸ் இருக்குது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது, இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா, இன் ஏ பேனாக் ஸ்பேஸ் எவ்ரி அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் சீரிஸ் இஸ். இது வந்து தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஒரு தியரத்தோட ரிசல்ட் என்ன கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். லெட் எக்ஸ் பி ஏ நார்ம்டு linear space, x be a normed linear space, then the following are equivalent, ஸோ என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா x is a Banach space. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, எவ்ரி அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் சீரீஸ் இன் எக்ஸ் கன்வர்ஜஸ். ஸோ எக்ஸுங்கிறது ஒரு நார்மல் லீனியர் ஸ்பேஸாகவும் பேனாக் ஸ்பேஸாகவும் இருக்கும்போது எனக்கு அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸ் சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ஸாக இருக்கும். அந்த மாதிரி எக்ஸுங்கிறது நார்மல் லீனியர் ஸ்பேஸாக இருந்து அதில் உள்ள அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ஸ் சீரிஸ் எக்ஸ் வந்து கன்வர்ஜென்ஸாக இருக்கும்போது எக்ஸுங்கிறது பேனாக் ஸ்பேஸாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஈக்குவலன்ட் கண்டிஷன்னா இதாக வரும். அப்போ எவ்ரி அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸ் சீரிஸ் இஸ் கன்வர்ஜென்ட், அப்படி தானே? கன்வர்ஜஸ். அப்போ ஆன்சர் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா, இஃப் எக்ஸ் இஸ் ஏ நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் அண்ட் பி பிலாங்ஸ் டு பிஎல் ஆஃப் எக்ஸு இஸ் ஏ ப்ரொஜெக்ஷன், தென் இது வந்து ப்ரொஜெக்ஷனோட டெஃபினிஷன். ஸோ ப்ரொஜெக்ஷனோட டெஃபினிஷன் என்னென்னு பார்க்கலாம். ஏ ப்ரொஜெக்ஷன் ஆன் ஏ Hilbert space H can be defined as an operator P which satisfies the conditions என்னென்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னா, p squared equal to p and p star equal to p. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ p belongs to pl of xங்கிறது ப்ரொஜெக்ஷன். எப்போன்னா எனக்கு p squared equal to p ஆகவும் p star equal to p ஆகவும் இருக்கணும். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ p squared equal to pங்கிற கண்டிஷன் தான் ஆன்சர். ஸோ ப்ரொஜெக்ஷன்னா p squared equal to p. இதில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஒரே ஒரு கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் ஆன்சர் பின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். an element k belongs to c is called as spectral value of a belongs to PL of x if. ஸோ ஸ்பெக்ட்ரல் வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பெக்ட்ரல் வேல்யூவோட டெஃபினிஷன் பார்க்கலாம். ஸ்பெக்ட்ரல் வேல்யூனா என்ன? an element k belongs to c is a spectral value of a belongs to PL of x if a minus ki is not invertible. So C தான் நம்மளோட ஆன்சர். a minus ki is not invertible, அதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், if E is on orthonormal set in an inner product space X,
தென் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு இ. என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம், என்ன ஆன்சர்னு பார்க்கலாம். ஸோ ஆர்த்தோ நார்மல் செட். ஆர்த்தோ நார்மல் செட்டுன்னு எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, எக்ஸ் ஒய் 2 எலமெண்ட்டு நான் ஆர்த்தோ நார்மல் செட்டுன்னு எப்போ சொல்லுவேன் அப்படின்னா, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 0 அண்ட் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஸோ ரெண்டும் இது ஒன்றுனா நாம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ ஒன்றுன்னு சொல்லாமா, நாம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கமா எக்ஸ் ஈக்குவல் டு 1னா நாம் ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு 1ன்னு சொல்லலாம். அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம், நாம் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன 1ன்னு சொல்லலாம். அப்போது எக்ஸும் ஒய்யும் ஆர்த்தோ நார்மல் செட்டாக இருந்துச்சு அப்படின்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும் அண்டு நாம் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு இருக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? டெஃபினிஷனில் என்ன இருக்குன்னா, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 0 அண்டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் ஈக்குவல் டு 1 தான் இருக்கும். இதுலேருந்து நம்ம இதை கொண்டு வரலாம், நாம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லலாம். ஸோ நாம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 1ங்கிறதுனால நாம் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1 தான். அப்போ இங்கே எந்த கண்டிஷன் இருக்குன்னு பாருங்கள். ஸோ டிங்கிறது தான் ஆன்சராக இருக்கும். ஏன்னா நாம் ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு 0 கிரேட்டர் தேன் 0 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு 1 தான் நம்மளோட ஆன்சர். அப்போ டி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். The only possible limit point of the spectrum of a compact operator is. ஸோ ஸ்பெக்ட்ரம் உள்ள ஒரே ஒரு லிமிட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க, ஒரே ஒரு பாசிபிள் லிமிட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ரிசல்ட்லேருந்து வந்துருக்கும். ஸோ என்ன ரிசல்ட்டுன்னு பார்ப்போம். லெட் எக்ஸ் பி ஏ ஹில்பர்ட் ஸ்பேஸ், லெட் பி ஏ ஹில்பர்ட் ஸ்பேஸ் அண்ட் லெட் டி ஃப்ரம் எக்ஸ் டு எக்ஸ், டி ஃப்ரம் எக்ஸ் டு எக்ஸ் பி ஏ compact operator, then the set E of t of all eigenvalues, அதாவது ஸ்பெக்ட்ரம் eigenvalues தான் ஸ்பெக்ட்ரம் சொல்லுவோம். ஸ்பெக்ட்ரம் ஆஃப் t is at most countable, the only limit point of E of t is lambda equal to 0. ஒரே ஒரு லிமிட் பாயிண்ட் என்ன, lambda equal to 0ங்கிறது தான் ஒரே ஒரு லிமிட் பாயிண்ட். ஸோ ஏ தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து தான் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். an operator T on a Hilbert space H self-adjoint if and only if. ஸோ ஆப்ரேட்டர் ஹில்பர்ட் ஸ்பேஸில் உள்ள ஆப்ரேட்டர் வந்து செல்ஃப்-அட்ஜாயிண்ட் if and only if என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஏ பவுண்டட், என்ன ரிசல்ட்லேருந்து வந்ததுன்னு பார்ப்போம். ஏ பவுண்டட் லீனியர் ஆப்ரேட்டர் டி, ஒரு லீனியர் ஆப்ரேட்டர் டி எடுத்துக்கிறேன் ஆன் ஏ ஹில்பர்ட் ஸ்பேஸ். எதுலேருந்து எடுத்துக்கிறேன்னா ஹில்பர்ட் ஸ்பேஸ்லேருந்து ஹச்லேருந்து. அது வந்து செல்ஃப் அட்ஜாயிண்ட், அந்த ஆப்ரேட்டர் வந்து செல்ஃப் அட்ஜாயிண்ட் எப்போ அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் டிஎக்ஸ் கமா எக்ஸ் இஸ் ரியல் ஃபார் ஈச் எக்ஸ் இன் ஹச். ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் டிஎக்ஸ் கமா எக்ஸுங்கிறது ரியல் நம்பராக இருக்கும். எப்போன்னா ரியல் நம்பராக இருக்கும். எல்லாமே இந்த எக்ஸ் எல்லாமே ஹச்லேருந்து இருக்கும். ஸோ எல்லாமே ஈக்குவல் டு 0 கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா, let A be a Banach algebra, Z be the set of all topological divisor of 0 and S be the set of all singular points of A, then. சரி என்னன்னு பார்ப்போம். ரிசல்ட்லேருந்து தான் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். இதுவும் ஏபிஏ பேனாக் அல்ஜிப்ரா, ஏங்கிறது பேனாக் அல்ஜிப்ரா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இசட்டுங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, இசட் பி த செட் ஆஃப் ஆல் டோபாலஜிக்கல் டிவைசர். ஓகேவா? டோபாலஜிக்கல் divisors, okay, divisors of 0 and S be the set of all singular points of A, singular points of
ஏ. தென் என்ன ரிசல்ட் அப்படின்னா இசட் இஸ் எ சப்செட். இசட் இஸ் எ சப்செட் ஆஃப் எஸ். ஸோ எங்கே இசட்டுங்கிறது சப்செட் ஆஃப் எஸ்ன்னு விட்ருவாங்க, இதாக இருக்குது. இசட் இஸ் எ சப்செட் ஆஃப் எஸ். ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். லெட் ஏ பி எ காம்ப்ளெக்ஸ் பேனாக் அல்ஜிப்ரா. சிக்மா ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு lambda belongs to C, x minus lambda is singular, is the spectrum x, spectrum of x. Then supremum of modulus lambda such that lambda belongs to sigma of x is called. So இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்ப்போம். என்ன ஆன்சர் அப்படின்னா என்ன ஆன்சர் அப்படின்னா r of x equal to supremum modulus of lambda such that lambda belongs to sigma of x is called. என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதை is called a spectral radius of x. spectral radius of x. ஸோ B தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். if x and y are two vectors in a Hilbert space H, then x and yங்கிறது டூ வெக்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஹில்பர்ட் ஸ்பேஸில் உள்ள வெக்டர்ஸ். ஸோ என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு பார்க்கலாம். ஸோ என்னென்னா இது ஸ்குவாட்ஸ் இன்இக்வாலிட்டி. ஆக்சுவலாக ஸ்குவாட்ஸ் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவோம் இந்த இன்இக்வாலிட்டியை. ஓகேவா? ஸோ ஒரு இன்இக்வாலிட்டி தான் நமக்கு ஆன்சர்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன ஏ இல்லை பி தான் நம்மளோட ஆன்சர். ஸோ என்ன ஆன்சர்னு பார்ப்போம். இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் டூ வெக்டர்ஸ் இன் ஏ ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹச், தென் என்னென்னா மாடுலஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நாம் ஆஃப் எக்ஸு இன்ட்டு நாம் ஆஃப் ஒய். ஸோ எங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வருதோ அதான் நம்மளோட ஆன்சர். எங்கே வருது? பியில் வருது. ஸோ பி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இஃப் எஸ் பி எ நான் எம்டி சப்ஸ்பேஸ் ஆஃப் எ ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹச், தென் இட்ஸ் ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் எஸ் ஆர்த்தோகனல் இஸ். ஸோ ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன ரிசல்ட் வந்துருக்குன்னா இஃப் எஸ் பி எ நான் எம்டி சப்ஸ்பேஸ் ஆஃப் எ ஹில்பர்ட் ஸ்பேஸ் எஸ் ஹச், ஓகேவா? தென் இட்ஸ் ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் S orthogonal is a closed linear subspace of H. ஸோ ஆன்சர் வந்து S ஆர்த்தோகனல்ங்கிறது closed linear subspace. ஸோ ஆன்சர் சி. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ இன்றைக்கி ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் உள்ள 30 ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தோம். ஸோ நாளைக்கு இதோட கண்டினியூஷன் போடுறேன். கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.